அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ் இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். முக்கியமாக நிஃப்டி 50 எப்படிலாம் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்த்துட்ருக்கோம். ஸோ நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அது நம்ம சொன்னபடி மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, நாளைக்கு எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுன்றது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆகிட்டா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகலான்றத சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட் கேண்டில். ஸோ நான் 15 மினிட்ல இல்லை, இந்த இன்றைக்கி வந்து 5 மினிட்ல நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ல உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிருக்கு. மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1 சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2 பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. அகைன் ரெசிஸ்டன்ஸ் 3 கிட்ட போயிட்டு அங்கேருந்து அதால் போக முடியல, ரெசிஸ்ட் ஆகி அகைன் கீழே வந்திருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 2ல் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக நம்ம சொன்ன 24,000 வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் ஆகிருக்கு மார்க்கெட் அப்படின்றத பாருங்கள். அகைன் மேலே போக முடியாமல் கீழே வந்து கொஞ்சம் நேரம் கன்சால்டேட் ஆகிட்டு அகைன் அதை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. ஸோ நான் லாஸ்ட் 4 செஷனாக சொல்லிகிட்ருக்கேன், மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரியே நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகியிருக்கு. ஸோ நாளைக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதை பார்க்கலாம் அடுத்தது. ஸோ மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ புதுசாக ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஓஏ டேட்டாவும் இருக்குது. அந்த ஓஏ டேட்டாவை வச்சு நான் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணியிருக்கேன். எவ்ரி 100 பாயிண்ட்ஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ் பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்த டே ஹை 24,086ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை நான் வச்சுருக்கேன். அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுதுன்னா 24,200 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கும் மேலே போகுதுன்னா 24,300 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக எது இருக்கும் அப்படின்னா 23,974ன்ற ரீஜியனில் இருக்குது. ஸோ அதையும் மார்க்கெட் பிரேக் ஆகுது அப்படின்னா 23,920 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் ஆகி கீழே வருது அப்படின்னா சப்போர்ட் 3 வந்து 23,800 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட வியூ தான். ஸோ நீங்களும் மார்க்கெட்டை வந்து டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். ஓகேங்களா. பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். மார்க்கெட் எப்படிலாம் போகுது, நம்ம நினச்ச மாதிரி மார்க்கெட் போகுதா இல்லை நமக்கு ஆப்போசிட்டாக எதாவது நடக்குதா அப்படின்றத நம்ம ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கறதுல தப்பு கிடையாது. அதுவே ஒரு ரியல் மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட்டில் ஏதாவது நடந்தால் உங்களுடைய ரியல் மணி வந்து அங்கே வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ அதனால தான் பேப்பர் ட்ரேடிங் பண்ண சொல்கிறது. ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டா நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரியல் மணியை வச்சு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும் போது பொறுமையாக தான் ஏறும். பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பொறுமையாக ஏறிட்டுருச்சு. அதாவது நான் ஒரு ஒயிட் பேஜ் எடுத்துக்கிறேன். ஒரு இந்த வீக் விட்டுருங்க, போன வீக் அதுக்கு முன்னாடி ஒரு 2 செஷனில் வந்து மார்க்கெட் இப்படியே தான். நம்ம ஒரு 2 லைன்ஸ் போட்டால் மார்க்கெட் அதுக்குள்ளே தான். ஸோ இதில் ட்ரேடே எடுக்க முடியாது. நம்மளுடைய லைன்ஸ் ஏதாவது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோன்னா ஏதாவது ஒன்று பிரேக் பண்ணால் தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். கரெக்டுங்களா. ஸோ எதையுமே வந்து அது கன்சிடர் பண்ணாமல் ஜஸ்ட்டு இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. அப்படியே மேலே ஓப்பன் வச்சாலுமே கீழே தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி இருந்த மார்க்கெட் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 3 செஷனாக வந்து மேலே மட்டும்தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. டெய்லி வந்து 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்ஸ், இன்றைக்கி 174 நியர்லி அந்த பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் தான் இருக்குது. ஓகேங்களா. அதனால் மார்க்கெட் ஏறும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் வந்து ஒரு பிப்ரவரியிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். மார்க்கெட்டை வந்து க்ளீன் அண்ட் ப்ராப்பராக நான் வெறும் அனலைசிஸ் தான் பண்ணிகிட்ருக்கணும். நானே ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கல. ஓகேங்களா. அந்த அனலைஸில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். நான் ஃபாலோ பண்ண என்னுடைய மென்டார்ஸும் அதை தான் நிறையா சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் ஏறும் போது பொறுமையாக தான் ஏறும். ஓகேங்களா. ஸோ வி ஹாவ் டு வெயிட்.
அதுக்கப்புறம் மார்க்கெட் சப்போஸ் அது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா சடனாக ஃபால் ஆகும். நீங்கள் வந்து சரி இப்போ ஃபால் ஆகிடுச்சு, நம்ம ஒரு எடுக்கலாம், ஒரு என்ட்ரி எடுக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே அது இன்னும் கீழே போயிடும். ஓகேங்களா? ஒரு சடன் ஃபால் இருக்கும் டவுன் ட்ரெண்டில் போகும்போது. பட் அதுவே ஒரு அப் ட்ரெண்டாக இருக்குன்னா பொறுமையாக தான் அது ஏறும் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், மார்க்கெட் கூட ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா, உங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ், உங்களோட வியூ, உங்களுடைய ட்ரேடிங் மெத்தட், ஸ்ட்ராட்டஜி, வாட்டெவர், அது எல்லாமே வந்து அந்த மார்க்கெட் கூடவே இருக்கணும். அப் ட்ரெண்டில் இருந்தால் உங்களுடைய தாட்ஸும் அப் ட்ரெண்டில் தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து லாஸ் பண்ணாமல் இருக்க முடியும். அதுக்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணாதீங்க எப்பயுமே. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு உங்களுடைய ட்ரேடிங் வியூவில் இதை நோட் பண்ணிவிட்டு நாளைக்கு ட்ரேடிங் செஷன் வரும்போது இது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எப்படிலாம் ட்ரேட் ஆகுது அப்படின்றத. நன்றி, வணக்கம்.